ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நேஷ் குக்கிங் டைரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சில்லி இட்லி. ஸோ நம்ம ஜென்ரலா ஹோட்டலுக்கு போனோடனே நம்மளோட நிறைய பேரோட ஃபேவரட் டிஷ்ஷா இது இருந்திருக்கு. ஸோ இந்த ரெசிபியை நம்ம வீட்லயே எப்படி செஞ்சு சாப்பிடலாம்ன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சில்லி இட்லி பண்றதுக்கு இந்த இட்லி எல்லாம் நம்ம இப்போ ஸ்கொயரா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்கொயரா கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசா நம்ம கட் பண்ணுங்க. ஸ்கொயர் ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் இதை நம்ம ஆயில்ல பொரிச்சு எடுக்க போறோம் இந்த இட்லிய. அதனால கொஞ்சம் பெருசா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லா இட்லியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்கொயரா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப இதை நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்துடலாம். இப்ப பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இட்லி போட்டுடலாம். ஒன்னொன்னா போடுங்க, ஒட்டிக்க கூடாது நம்மளுக்கு. அதே சமயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்தாலே போதும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆனும் தேவையில்ல. ஏன்னா இட்லி ஆல்ரெடி குக் ஆனதுதான். அதனால இப்ப கொஞ்சம் தான் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இன்னும் எல்லா சைடும் ஈவனா கலர் சேஞ்ச் ஆனோன்னு நம்ம வெளியே எடுத்துடலாம். சில மாதிரி தனித்தனியா போட்டுக்கோங்க. அப்பதான் இந்த மசாலாக்கு நல்லா இருக்கும் இந்த சில்லி இட்லிக்கு. இப்ப பாருங்க, இட்லி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இட்லி எடுத்துடலாம். இப்போ எல்லா இட்லியும் நம்ம இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த சில்லி இட்லிக்கு தேவையான கிரேவி ரெடி பண்ணிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நான் ஜீரகம் முழுசா சேர்த்திருக்கேன். பொடியா வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதோட கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ ஒரு கப் நான் வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கியது. நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்னதா இருந்துச்சுன்னா 2 வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். அதோட ஒரு கப் குடமிளகா. இப்போ நம்ம வெங்காயம் குடமிளகா நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் தக்காளி ஜூஸ் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் தக்காளி 2 தக்காளி எடுத்து நம்ம மிக்சியில அரைச்சு நான் சேர்த்திருக்கேன். சோ இது நான் சோயா சாஸ், சில்லி சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ்க்கு பதிலாக நான் சேர்க்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த சாஸே சேர்த்துக்கலாம். ஆனா டேஸ்ட் பெருசா உங்களுக்கு டிஃபரன்ஸ் வராது. நீங்க எக்ஸாக்டா ஹோட்டல் டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த சாஸ் சேர்க்கிறப்போ நம்மளுக்கு எக்ஸாக்டா ஹோட்டல் டேஸ்ட் கிடைக்கும். சோ சில்லி பிளேக்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் சில்லி பிளேக்ஸ் நான் சேர்த்திருக்கேன் காரத்துக்காக. நீங்க நான் வெறும் சில்லி பிளேக்ஸ் தான் சேர்க்கிறேன். நீங்க பச்சை மிளகாய் கூட வேணா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. இல்லைன்னா சில்லி பிளேக்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கலாம். சோ இப்ப இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துடலாம். இதோட நான் கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது மசாலா இன்னும் ஆட் ஆன் கொடுக்கும். அதனால மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இட்லியை ஆட் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இட்லியை இதுல சேர்த்துடலாம். இப்போ நம்ம சில்லி இட்லி அந்த மசாலோட நல்லா கோட்டாய் வந்திருக்கு. பாருங்க எவ்வளவு அழகா கலர்ஃபுல்லா இருக்குன்ட்டு. சோ நம்ம சில்லி இட்லி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். உங்களுக்கு ஹோட்டல் டேஸ்ட் அப்படியே இருக்கும். சோ ஓகே வியூவர்ஸ், இந்த சில்லி இட்லி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.